இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதன்கிழமையிலும் கூட நாம் தேவனுடைய சமூகத்திலே காணப்படத்தக்கதாக ரோமருக்கு எழுதின நிருபத்தை தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்படி இணைந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளி இருக்கிற இந்த பெரிய கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தொடர்ந்து இவ்விதமாய் கூடுவதற்கு, இந்த காரியத்தை செய்வதற்கு, தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு அவர்தான் நமக்கு கிருபை அளிக்கிறார். இந்த நாளிலும் அவர் அந்த கிருபையை தொடர்ந்து நமக்கு அருளி செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் அதிகமாய் தேவனை தேட வேண்டியது, அல்லது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய சமூகத்தை தேடுவதும், அவருடைய சமூகத்திலே அவர் அண்டையிலே திரும்புவதும் மிகவும் முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அன்றாடகம் மனம் திரும்பி, அல்லது அன்றாடகம் நாம் அவரை அண்டி சேர்வது நமக்கு மிகவும் ஆனந்தமான ஒரு காரியம், நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். அது அவருடைய வார்த்தையை தியானிப்பதில் தான் நமக்கு கிடைக்கிறது. அவருடைய வார்த்தையை தியானிப்பதின் மூலமாக தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவரண்டை இழுத்து கொள்ளுகிறார். அதுதான் the pattern. வேத வசனம் இல்லாதபடி தேவனுடைய சமூகத்தை சாருவது அல்லது தேவனுடைய சமூகத்தை சேர்வது முடியாத காரியம். அப்படி செய்வதில்லை. ஸோ தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவரண்டையிலே வர செய்கிறார். இந்த நாட்களிலே இந்த யுத்தங்களினுடைய செய்தியை கேட்கும் போதும், அதை டிவியில நாம பார்க்கும் போதும் மிகுந்த பயங்கரமான காரியங்கள், பார்ப்பதற்கு முடியவே முடியாது, அதை திரும்ப நினைப்பதற்கும் இயலாத காரியம். மிக முக்கியமாக இந்த பெண்களும் பிள்ளைகளும். நீங்கள் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் வாசிப்போமே ஆனால், அங்கே தேவன் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு காரியத்தை, அடிக்கடியாய் சொல்லுகிற காரியத்தை, நாம இந்த காரியத்தை தான் நாம பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சில வசனங்களை நான் நினைப்பூட்டுவேன். ஆனால் அதை எடுத்து வாசிக்க வேண்டாம், இப்பொழுது நேரம் இல்லை. உன்னுடைய பெண்களை, அதாவது கர்ப்பிணிகளை அவர்கள் கீறி போடுவார்கள், பிள்ளைகளை மோதி அடிப்பார்கள் என்கிற காரியமெல்லாம், அதனுடைய காரணத்தை நாம் பார்ப்போமே ஆனால், தொடர்ந்து தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற செய்தி, என்னிடத்தில் திரும்புங்கள், turn unto me. அப்படின்னா எங்கே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், எதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் விக்கிரகங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், அல்லது உலகத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த நாட்களில் அதை கம்பேர் பண்ணுவோம் ஆனால் அதுதான். இந்த நாட்கள்ல ஒருவேளை யூதர்களுக்கோ நமக்கோ அந்த எழுத்தின்படியான விக்கிரகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிற, என்னிடத்தில் திரும்பு என்று சொல்லும் போது, நீ உலகத்தை நேசிப்பதை விட்டு என்னிடத்திலே திரும்பி என்னை நேசிக்க வேண்டும். விக்கிரகங்களை அல்ல, ஜீவனுள்ள ஆண்டவராகிய தேவனாகிய என்னிடத்திலே திரும்பு என்று சொல்லி கொண்டிருந்தார். சோ இப்படி திரும்பாதது இஸ் ஈக்குவல் டு விபச்சாரம் என்று தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே முழுமையாய் நான் வாசிக்க முடியும். சோ இப்படி நான் உன்னை விவாகம் பண்ணி இருக்கிறேன், நீ என்னை விட்டு வேறே தேவர்களுக்கு பின்னாலே, உலகத்தின் பின்னாலே நீ போய்கொண்டிருக்கிறாய், நீ திரும்பு, இல்லாவிட்டால் நான் உன்னை இந்த அளவுக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று. அல்லது இப்படி தேவனிடத்திலே, தேவன் அண்டைக்கு திரும்பி அவரை மாத்திரம் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் நேசிக்காத பட்சத்திலே நான் உன்னை ஒப்பு கொடுப்பேன் என்று அவருடைய அந்த நியாய தீர்ப்பினுடைய உச்சகட்டத்தை அவர் சொல்கிறார். நியாய தீர்ப்பு அல்லது அவருடைய
கோபாக்கினை உண்டாகும், கோபாக்கினைக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று. சோ அந்த கோபாக்கினை அவரிடத்திலே திரும்பி அவரை இப்படி நேசிக்காததின் விளைவாக அவருடைய அந்த கோபாக்கினையினுடைய ஒரு துளியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த துளி பெருவெள்ளத்தின் இறைச்சலாக இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல, அவரை மறந்து அல்லது அவரை நேசிக்காமல் இருக்கிற எல்லா மக்கள் மேலும் இப்போ நடக்கிறது ஒரு சிறு துளி. மகா உபத்திரவத்தின் காலத்திலே அது பெரு வெள்ள இறைச்சலாக பெரு வெள்ளமாக வரும். அது சமுத்திரமாக புரண்டு வருகிறது. எப்போதென்றால் அதற்கும் காலம் இல்லை அருமையானவர்களே. அது நித்தியமான அந்த காலத்திலே. எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நேசிக்க வேண்டும், இயேசுவை நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்க வேண்டும்? அவரிடத்திலே திரும்பி அவர் அண்டையிலே வர வேண்டும். எப்படி வர முடியும்? இந்த வேதாகமம் அவர் எழுதி கொடுத்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே நாம் வாசிக்கிறோம், நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையினாலே நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன், நான் உன்னை மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த எழுதப்பட்ட வேத வசனத்திற்கு தேவன் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். இந்த வேத வசனத்தை இது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இதை நாம் தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்மை அவர் அண்டை நெருங்கி வர செய்கிறார். வாட் an amazing privilege. இந்த மாலையிலையும் அந்த ஜெபத்தோடு காணப்படுவோம். ஆண்டவரே, உம்முடைய இதயத்தண்டையிலே எங்களை இழுத்துக்கொள்ளும், நீர் என்னை இழுத்துக்கொள்ளும், நீர் எங்களை இழுத்துக்கொள்ளும், அப்பொழுது நாங்கள் உமக்கு பின்னாக ஓடி வருவோம் என்று உன்னத பாட்டிலே நான் வாசிக்கிறபடி அந்த பிரின்சிபிள் ரொம்ப முக்கியம். unless God draws us, நாம வேதாகமத்தை தியானிக்க முற்படலாம், நம்முடைய சொந்த முயற்சியாக ஒருவேளை அது மாறிவிடலாம். சோ பரிசுத்த ஆவியானவர் அவர்தாமே நம்மை இழுத்துக் கொள்ளாவிட்டால் we cannot come near to him. So இந்த நாளிலும் ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17 முதல் 25 வரை அல்லது 16 முதல் 25 வரை உள்ள அந்த வேத பகுதியை நாம் தியானித்து கொண்டிருக்கும் போது, கற்றுக்கொண்டிருக்கும் போது ஒரு விசேஷித்த கேள்வி வந்தது. ஏனென்றால் இந்த வேத பகுதியிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஆபிரகாமுடைய விசுவாசம் என்னது? ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான், ஆபிரகாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டான். அப்படியானால் அந்த ஆபிரகாமுடைய அந்த விசுவாசத்தினுடைய தன்மை என்ன என்பதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வேத பகுதியிலே கொண்டு வருகிறார். அதை நாம கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆபிரகாம் விசுவாசத்தினாலே வாழ்ந்தான் என்கிறதை நாம கொஞ்சம் பார்த்தோம். அந்த 19வது வசனம் 20வது வசனத்துல 18, 19, 19, 20, 21 நம்ம வாசித்தோம். அப்படி வாசிக்கும் போது இந்த விசுவாசத்தினால் வாழ்தல் என்றால் என்ன? நான் விசுவாசத்தினாலே வாழ்கிறேனா என்பதை எப்படி ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வது? How can I be sure that I am living in faith என்கிற கேள்வி எழுந்தபடினாலே அந்த கேள்விக்கு நான் விசேஷமாக அந்த கேள்வியின் அடிப்படையிலே பேச வேண்டியது இருக்கிறது. ஆகையினாலே மீண்டும் ஒரு முறை அந்த பேசேஜை வாசித்து ஒரு சின்ன ரிவ்யூவோடு கூட நாம் நேரடியாக அந்த விசுவாசத்தினாலே வாழ்தல் என்றால் உண்மையிலே என்ன அர்த்தம், அதை நான் விசுவாசத்தினாலே வாழ்கிறேன் என்பதை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்பதனுடைய ஒரு சிறிய காரியத்தை மாத்திரம் நம்ம கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் 3வது அதிகாரத்திலே 21 முதல் 26 இந்த சுவிசேஷத்தினுடைய அந்த கிளைமேட்டிக் பார்ட் அல்லது அதனுடைய உச்சகட்ட செய்தியை நாம் கற்றுக்கொண்டோம்.
அது என்ன? விசுவாசத்தினாலே விசுவாசிக்கிற எவனுக்கும் அந்த தேவ நீதி இனாமாக இலவசமாக கிடைக்கும்படியாக நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனாலே அல்லது நியாயப்பிரமாணத்தினாலே எந்த ஒரு மனிதனும் நீதிமானாக முடியாது அல்லது ரட்சிக்கப்பட முடியாது. இந்த ரட்சிப்பை, இந்த நீதிமானாக பிரகடனப்படுத்தப்படுகிற காரியத்தை இலவசமாக இனாமாக தேவன் மனிதனுக்கு அருளுகிறார். யாருக்கு அருளுகிறார்? விசுவாசிக்கிறவனுக்கு அருளுகிறார் என்பதை கற்றுக்கொண்டோம். அதை தொடர்ந்து 4வது அதிகாரம் முழுமையும் ஆபிரகாமை முன்னிறுத்தி இந்த விசுவாசத்தினாலே நாம் நீதிமான் ஆக்கப்படுவது என்னுடைய முக்கியத்துவம், அந்த விசுவாசத்தினுடைய சிக்னிபிகன்ஸ், விசுவாசத்தினாலே மாத்திரம்தான் ஒருவன் நீதிமான் ஆக்கப்பட முடியும், அதாவது இலவசமாக அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற காரியத்தை வெவ்வேறு கோணத்திலே, அதாவது 1வது வசனம் முதல் 8வது வசனம் வரை ஒரு பகுதியாக கற்றுக்கொண்டோம். அதற்கு பின்பு 9வது வசனம் தொடங்கி 11வது வசனம் வரையிலும் ஒரு செக்ஷனாக கற்றுக்கொண்டோம். பிறகு 12ல இருந்து 15 வரையிலும் ஒரு காரியத்தை நாம கற்றுக்கொண்டோம். அதை தொடர்ந்து 16 முதல் 25 வரையிலும் உள்ள காரியத்தை இந்த நாளிலே மீண்டுமாக நாம பார்க்கலாம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் 16 முதல் 25 வரை. தயவுசெய்து உங்களுடைய வேதாகமத்திலே நீங்கள் மிகவும் உன்னிப்பாக அதை கவனித்து என்னை பின்பற்ற உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கலாம். 16வது வசனம். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினாலே ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு. சுதந்திரமானது என்று சொல்லும் போது இங்கே ரட்சிப்பு அல்லது நீதிமானாக்கப்படுதல் என்கிற இலவசமான வாதங்களையும் தான் இங்கே சுதந்திரம் என்று சொல்லுகிறார். அதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். திரும்ப வாசிக்கிறேன். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இந்த வேத பகுதிக்கு ஒரு மைய கருத்து இருக்குமானால் அதையே நாம் எடுத்து இதற்கு அழகான ஒரு தலைப்பாக கொடுக்கலாம். அது என்னன்னா 21வது வசனத்திலே தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானா. நான் என்ன தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன் என்றால், தேவனை மகிமைப்படுத்தும் விசுவாசம், the faith that glorifies God. தேவனை மகிமைப்படுத்துகிற விசுவாசம்.
இந்த வசன பகுதியிலே முதல் பகுதியை நம்ம கொஞ்சம் விளக்கமாகவே பார்த்தோம். அது 17வது வசனத்துல இருக்குது. அதாவது அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, அதாவது நல்ல கவனிங்க, தேவனாய கர்த்தர் விக்கிரக வணக்கத்தில் இருந்த அல்லது தேவனை அறியாத சந்திரனை வணங்கி கொண்டிருந்த ஒரு சந்ததியிலிருந்து ஆபிரகாம் என்கிற மனிதனை அவர் திடீரென்று அவனை அழைத்து அவனுக்கு வாக்குத்தத்தங்களை அருளுகிறார். அவனுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அருளுகிறார். வாக்குத்தத்தத்தின்படி, வாக்குத்தத்தம் என்ன? உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உன் சந்ததியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று அவனுடைய சந்ததியிலே வரப்போகிற ஒரு இரட்சகரை குறித்தும் அந்த இரட்சிப்பினுடைய மேன்மைக்கு அவன் தகப்பனாக இருப்பான் என்பதை குறித்தும் வாக்குத்தத்தம் அருளுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே அவன் விசுவாசிக்கிறான். சோ எழுதியிருக்கிறபடி அல்லது தேவன் சொன்னதை அவன் நம்புகிறான், விசுவாசிக்கிறான். எப்படி விசுவாசிக்கிறான்? அருமையானவர்களே, நம்ம கடந்த வாரத்துல என்னுடைய விசுவாசத்தையே விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம் இந்த நாட்களிலே பிரபலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத்தான் பொதுவாக விசுவாசம் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அதற்கு நேர் எதிர்மாறாக, ராடிக்கலி ஆப்போசிட்டாக, தேவன் என்கிற நபரை நம்புவது, தேவனை நம்புவது, அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைப்பது, அவரை சார்ந்து அவரை ட்ரஸ்ட் பண்ணுவது என்பதை நம்ம பார்த்தோம். சோ ஒரு நபர், எப்படிப்பட்ட நபரை நம்புகிறோம் என்பதுதான். சோ இன்னொரு தலைப்பு நாம் கொடுக்க வேண்டுமானால், இந்த தலைப்புகள் நிறைய கொடுக்கிறதுனால அது தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளும்படியாக அந்த 21வது வசனத்துல தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு விசுவாசம் மாத்திரம் இல்ல, முழு நிச்சயமாய் நம்பி, அது 17வது வசனத்திலையும் நம்ம பார்க்க, 16வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலையும் நம்ம வாசிக்க முடியும். நிச்சயமாயிருக்கும்படிக்கு. சொர்மையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் கடந்த வாரத்திலே சொன்ன ஞாபகம் இருக்கிறது. இந்த வேத பகுதி எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால், புதிய ஏற்பாட்டின் காலத்தில், அது இப்பொழுது ரோமருக்கு எழுதின நிருபத்தை கற்றுக்கொள்ளுகிற நாம், இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவாரானால் அவரை நான் நிச்சயமாக சந்திப்பேன் என்கிற முழு நிச்சயமான விசுவாசத்தோடு வாழும்படியாய், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இன்று மரித்தால் அவரோடு கூட அந்த வளர்ந்து கொண்டிருக்கும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்குள் பிரவேசிப்பேன் என்கிற பூரண நிச்சயத்தோடு வாழும்படியாக இது எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவோட கூட நாம் இதை தொடர்ந்து தியானிப்போம். இதுல நான் எதை விசுவாசிக்கிறேன் என்பதை காட்டிலும் யாரை விசுவாசிக்கிறேன் என்பதுதான் முக்கியம். என்னுடைய சூழ்நிலைகள் மாறும் என்பது அல்ல விசுவாசம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்பதுதான் முக்கியம். சோ 17வது வசனத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். அவன் எப்படி, யாரை விசுவாசித்தான்? அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். அமேசிங். என்னை நான் பார்க்கிறேன், அல்லது ஆபிரகாம் தன்னை பார்க்கிறான், அவன் மரித்தவனாக தன்னை பார்க்கிறான், ஹோப்லெஸ் ஆக, எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத நிலைமையிலே தன்னை பார்க்கிறான். ஆனால் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபெய்த், யாரை விசுவாசிக்கிறானோ அந்த நபர் எப்படிப்பட்டவர் என்றால், மரித்த ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிற தேவன், உயிர்ப்பிக்கிற ஒரு நபர். இது ஒருவராலும் கூடாது, மனிதர்களால் கூடாத ஒரு காரியத்தை செய்கிறவர். அது மாத்திரம் இல்ல, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவர். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் பைத்தியமானவைகளை
தெரிந்து கொள்ளுகிறவர். இருக்கிறவர்களை அல்லது இருக்கிறவைகளை வெட்கப்படுத்தும்படியாக இல்லாதவைகளை, nothing, there is nothing, ஆனால் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லக்கூடியவர். சோ நான் ரட்சிக்கப்படுவது என்னில் தானே சாத்தியமில்லை. நான் அவ்வளவு பெரிய பாவியாய் நான் இருக்கிறேன் என்றால் அப்படிப்பட்டவன் தன்னை பார்க்க வேண்டியதில்லை, தன்னை பார்க்க கூடாது. நாம் கத்துக்கிட்டோம்னா டீட்டெயிலா அதை பார்ப்போம். என்னை நான் பார்க்க கூடாது. The eyes are taken off from me and it is fixed on the person. என்னிலிருந்து கண்கள் எடுக்கப்பட்டு ஒரு நபர் மேல் திரும்புகிறது. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம திரும்ப குயிக்கா வர வேண்டியது அவசியம். 17 18 19 20 21 வரைக்கும் வாசிக்கிறேன். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலையிலே நான் தான் இருக்கிறதாக உணர்கிறான். சோ இந்த விசுவாசத்தை அல்லது விசுவாசிக்கிற நபர் விசுவாசிப்பதற்கு ஏதுவான எந்த சூழ்நிலையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. 19ஆம் வசனம், அவன் விசுவாசத்திலே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. தேவனை மகிமைப்படுத்தும் விசுவாசம் என்ன? அது விசுவாசிக்க ஏதுவில்லாமல் இருக்கும் போது விசுவாசிக்கிறது. விசுவாசிக்க ஏதுவில்லாமல் இருக்கும் போது விசுவாசத்திலே அது பலவீனமாய் இருக்கவில்லை, விசுவாசத்திலே பலனுள்ளதாக இருக்கிறது. ஆனால் அந்த நபர், விசுவாசிக்கும் நபர் பலவீனப்பட்டு கொண்டே போகிறார். நல்ல கொஞ்சம் கீனா கவனிக்க வேண்டியது அவசியம். அருமையானவர்களே, தொடர்ந்து வாசிக்கிறேன். 19ஆவது வசனம், அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு என்ன செய்ய முற்படுகிறார் என்றால், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷன் அல்லாவிட்டால் நீதிமானாக பிரகடனப்படுத்தும்படியாக, நீதிமானாக தேவனால அங்கீகாரம் பெறும்படியாய் வருகிற பாவியான ஒரு மனுஷன் தன்னுடைய அந்த பாவ நிலைமையிலே பாவத்து நிமித்தம் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி இருக்கிறான் என்பதை அழகாக சித்தரித்து காண்பிக்கிறார். அததான் கம்பேர் பண்ணுகிறார் ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கு. That is what he wants us to learn. அதைதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரே தவிர வேறொன்றும் அல்ல. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தம்பி ஜாஷ்வா ஒரு போதகருடைய சாம் பி செல்லத்துறையுடைய ஒரு வீடியோ கிளிப்பிங் அனுப்பியிருந்தாங்க. அது இதே பேசேஜ் அவர் எடுத்து இதற்கு நேர் மாறானதாக, தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே நாம் மிகவும் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏனென்றால் மிக 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 பெரும்பான்மையான விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதை தான் அங்கீகரிக்கிறார்கள். That is the amazing part. அவர் நேராக மாற்றி இதை உலக பிரகாரமான சரீரத்திற்கடுத்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான விசுவாசம் என்று மாற்றும் பொழுது புரிந்து கொள்ளுதல் எதிர்மறையாக மாறுகிறது.
அல்லது ரொம்ப பிளெயினா சொல்ல வேண்டுமானால், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அல்லது தேவன் இங்கே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறது இந்த பேசேஜ், இங்கே சொல்லப்படும் இந்த விசுவாசம் பரலோகத்துக்கு கொண்டு சொல்லப்படுகிற விசுவாசம். ஆனால் அதே பேசேஜை எடுத்து போதிக்கின்ற அந்த விசுவாசம் மக்களை நரகத்திற்கு கொண்டு செல்வதற்கு போதுமான காரியம் விசுவாசம். அது அருமையானவர்களே, நான் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. திஸ் இஸ் த ட்ரூத். விளக்கி சொல்வதற்கு நமக்கு இங்கே நேரம் இல்லை. ஆனா புரிந்து கொள்ளுவீர்கள் என்று நினைக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ரட்சிக்கப்படும்படியாய் அந்த இலவசமாய் தேவன் அருளுகிற அந்த தேவனுடைய நீதியை, கிறிஸ்துவனுடைய நீதியை பெற்றுக்கொள்வதுதான் சுவிசேஷம். அப்படி பெற்றுக்கொள்ள வரும்போது அவன் எப்படி காணப்படுகிறான் என்பதை தான் இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கொண்டு சித்தரிக்கிறார். என்ன, சரீர பிரகாரமாக அவனுடைய 90 வயசு 75 வயதுல அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். காலங்கள் கடந்து கொண்டே போகிறது. இப்போ ஏறக்குறைய 100 வயது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். சோ தேவன் அந்த நாட்களிலே ஏன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆபிரகாமுக்கு செய்தார் என்றால், இன்று நாமும் கூட நம்முடைய பாவ வாழ்க்கையினுடைய ஹோப்லெஸ் கண்டிஷன்ல நாம வர வேண்டும், வந்திருக்கிறோம் என்பதை ரியலைஸ் பண்ணும்படியாக தான் அப்படி வைத்திருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. சோ செத்துப்போன நிலைமை, சாராளுக்கும் கர்ப்பம் செத்து போன நிலைமையிலே, அந்த நிலைமையிலே 20ஆம் வசனம் 21 சேர்த்து வாசித்துறேன். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அப்படின்னா நீங்க நினைக்கலாம், அவன் சந்தேகப்பட்டானே, இது வந்திருக்கணும். ஆமா, சந்தேகப்பட்டான். அதனாலதான் மாம்சத்திலே ஒரு முயற்சி அங்கே எடுக்கிறான். சாராளின் மூலமாக தேவன் ஒருவேளை கொடுக்க மாட்டாரா இருக்கலாம், ஆகாரின் மூலமாக கொடுக்கலாமாக இருக்கலாம் என்று சொல்லி அவன் மாம்சத்தில் எடுத்த அந்த முயற்சி அது தேவனுடைய சமூகத்திலே அது அருவருப்பாக மாறினது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை தான் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்திலே நாம வாசித்தோம். இந்த அடிமையானவளையும் அவளுக்கு பிறந்த பிள்ளையையும் நீ வெளியே தள்ளு என்று சொல்லும் போது அங்கே மாம்சத்தின்படி நடத்தல். சோ இந்த காரியத்தையும் வேதாகமம் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் கொஞ்சம் கூட டவுட் இல்லாம இல்ல, என்னுடைய பலவீனத்திலே, என்னுடைய செத்துப்போன நிலைமையிலே, நான் பாவியான மனுஷனாக இடையிடையே ஒருவேளை சந்தேகங்கள் வந்தாலும் அது என்னுடைய விசுவாசத்தை பாதிப்பதில்லை. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அருமையானவர்களே, அவன் அந்த அவிசுவாசத்திலே தொடர்ந்து வாழவில்லை, ஆனால் விசுவாசத்திலே வாழ்ந்தான் என்பதுதான் முக்கியம். 21வது வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். இங்கிலீஷ்ல அதுல இருந்து ஒரு வசனத்தை நாம 21வது வசனம் 20, 21 சேர்ந்து நம்ம பார்க்கணும். அதுல என்னன்னா, he grew strong. வெரி குட். அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா, Abraham grew strong in his faith as he gave glory to God. நம்ம 17வது வசனத்துல வாசித்தது அவன் ரட்சிக்கப்பட்ட அந்த நிலைமை அப்படின்னு சொல்லலாம். நீதிமானாக பிரகடனப்படுத்தப்படும் போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவன் விசுவாசித்தான், தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது மாத்திரமல்ல, as days go by he was growing in faith. அவன் விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டிருந்தான். அது 22வது வசனத்துல அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. முதல் முறையாக நான் விசுவாசிப்பது மாத்திரம் எனக்கு நீதியாக எண்ணப்படுவதில்லை. ரொம்ப முக்கியம், நல்ல கவனிங்க. நான் தொடர்ந்து விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டு விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டு இருப்பது நிமித்தமாக
அவர் எனக்கு கொடுக்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கையிலே, அவரால் நான் பரிசுத்த வாழ்க்கையிலே, அவரால் பரிசுத்த வாழ்க்கையிலே நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் அருளுகிற அந்த விசுவாசத்தினாலேயே நான் பிழைக்கிறேன், விசுவாசத்தினாலேயே வாழ்கிறேன். சோ இதன் அடிப்படையில தான் நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஆர் யூ ஷுர் தட் யூ ஆர் லிவிங் பை ஃபெய்த்? நீங்கள் விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? விசுவாசத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதிலே உறுதியுள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தின் வாழ்க்கை. இட்ஸ் த லைஃப் ஆஃப் ஃபெய்த். இன்றைக்கு அதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி இந்த என்னிடத்திலே ஒரு சில பொருட்கள் இல்லாவிட்டால் அந்த பொருட்களை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்வது என்று நாம் நினைப்போமேயானால் முற்றிலும் வேறே அர்த்தத்துக்கு நாம் சென்று விடுகிறோம். அதனாலே கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த விசுவாசம் என்றால் என்ன என்பதை குறித்து, அல்லது நல்ல கவனிங்க, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கை என்று நாம் கற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். கொஞ்சம் குயிக்காக 3 வசனங்களை நாம் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதலாவதாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனம். மிக 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 முக்கியமான ஒரு வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அந்த பிழைத்திருக்கிறேன் என்று தமிழ்ல வரும்போது எப்பவுமே வாழ்கிறேன் அப்படின்னு படிச்சோம்னா ஈஸியரா இருக்கும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் வாழ்ந்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்ந்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் வாழ்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே வாழ்கிறேன். கவனிங்க, நான் ரட்சிக்கப்பட்ட போது நடக்கிற காரியம் என்ன? கிறிஸ்து எனக்குள்ளே வருகிறார், கிறிஸ்துதான் வாழ்கிறார். So the life that I live, the Christian life that I live is not my own life. கிறிஸ்து என்னிலிருந்து வாழ்கிறார். It is the life of Christ. அது வேறு விதமாக சொல்வோமேயானால், the life of God, life of Christ in the soul of man. மனிதனுடைய ஆத்துமாவிலே, மனிதனுடைய ஆவியிலே கிறிஸ்து வாசமா இருந்து அவரே வாழ்தல். சோ இந்த வாழ்க்கை நல்ல கவனிங்க, ரொம்ப சுருக்கமா சொல்றேன். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்வது மாத்திரமல்ல, நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். சோ கிரைஸ்ட் இன் மீ அண்ட் ஐ இன் கிரைஸ்ட். ஆனா இந்த 20வது வசனம், கலாத்தியர் 2:20 பின்பாகத்துல சொல்றாரு, ஆனா நான் மாம்சத்துல தானே வாழ்கிறேன், இந்த உலகத்துல தானே வாழ்றேன், நான் நாகர்கோயில்ல இருக்கேன் அல்லது சென்னையில இருக்கிறேன். ஆனா அது எப்படின்னு சொல்றாரு, அதாவது நான் கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறேன். சோ நான் எக்ஸ்பிரஸ் பண்ற, நான் வாழ்கிறது என்னுடைய வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். அல்லது என்னுடைய ஆத்மாவிலே கிறிஸ்து வாழ்கிறார், அதை நான் பிரதிபலிக்கிறேன், நான் அதை வெளிப்படுத்துகிறேன். இந்த 2வது பகுதியில அது எப்படி பாசிபிள், ஹவு இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு சொல்றார். எப்படி? விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே வாழ்கிறேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறான் வேகலமா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 17வது வசனம். 17வது வசனம். இது 16வது வசனமோ அது 17வது வசனத்துக்கு கீழேயும் போனா அது ஒரு பெரிய பேசேஜ். ரொம்ப அமேசிங்கான ஒரு பிரேயர், ஜெபம். அதுல இருந்து இந்த ஒரு வேத பகுதியை, அந்த ஒரு சொற்றொடர் அல்லது அந்த ஒரு வாக்கியத்தை மாத்திரம் நான் எடுத்து உங்களுக்கு முன்பாக காண்பிக்க விரும்புகிறேன். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். நல்ல கவனிங்க,
நான் ரட்சிக்கப்படும் போது, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது ஆவிக்குரிய உலகத்திலே ரியலா நல்ல கவனிங்க, ரியலா நடந்த ஒரு காரியம் என்னவென்றால், நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஆனால் அது நமக்கு அந்த ரியலைசேஷன் வரமாட்டேங்குது, அல்லது அதை நான் எப்படி தத்ரூபமாக அனுபவித்து நடப்பது என்றால் விசுவாசத்தினாலே. சோ விசுவாசம் என்பது அந்த கனெக்டிங் ஏஜென்ட் அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அல்லது நான் மாம்சத்திலே இந்த உலகத்திலே இருக்கிறேன், பரலோகம் என்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அந்த பரலோகத்திலே இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக இருக்கிறார். இங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். சோ பரிசுத்த ஆவியானவர், சோ எனக்குள்ளே அதாவது எனக்கு ஒரு கனெக்டர் இருக்கிறது, அல்லது ஒரு எலக்ட்ரிக்கல் பிளக் இருக்குது. அந்த பிளக்க பரலோகத்தினுடைய பவர் பாயிண்ட்ல அந்த பாயிண்ட்ல அல்லது அந்த சாக்கெட்ல அல்லது இயேசு கிறிஸ்துவாகிய சாக்கெட்ல அது வந்து இணைக்கப்படுகிறது. ஸோ மை ஃபெய்த் இஸ் இன் கிரைஸ்ட், இன் காட். இந்த பரலோகத்திலே அது இருக்கிறது, இணைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திலே உலக பிரகாரமாக வாழும்போது நாம் நம்முடைய பார்வையிலே வாழ்கிறோம். அல்லது அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்திலே தரிசித்து நடக்கிறோம் என்று சொல்லுகிறார். நாம் இந்த உலகத்துல நடக்கிறதெல்லாம் தரிசித்து நடக்கிறோம். ஆனால் நாம் வாழ்வதோ கிறிஸ்துவின் வாழ்க்கை அல்லது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறோம். இது வந்து விசுவாசத்தினாலே சாத்தியமாகிறது. சரி, இவ்வளவு நேரம் நாம பார்த்தது கொஞ்சம் குழப்புற மாதிரி ஒருவேளை இருக்கலாம், உங்களுக்கு குழப்பாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்துட்டு இன்னும் மிக தெளிவான ஒரே ஒரு சின்ன சிம்பிளான இல்லஸ்ட்ரேஷனை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். அதன் மூலமாக நாம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். ஒருவேளை தெளிவாக புரிந்து கொள்ள முடியலன்னா தயவு செய்து நீங்க கேளுங்க, நம்ம அடுத்து தொடர்ந்து இதுல நாம இருப்போம். 2 தெசலோனிக்கேயர் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2வது நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனம். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரர் ஆக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காய் வேண்டிக் கொள்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. முதல் நம்ம வாசித்த அந்த 2 வேத பகுதிகளையும் பிறகு நீங்க டைம் கிடைக்கும் போது வீட்டில இருந்து மெதுவா திரும்ப வாசிங்க. கூடுமானா இந்த செய்தியையும் நீங்க கேட்டு அதை வாசிங்க. அதுல நாம என்ன படிச்சோம்னா, அந்த விசுவாசத்தின் மூலமாக அல்லது அந்த விசுவாசம் என்கிற அந்த கனெக்டிங் ஏஜென்ட் மூலமாக, அந்த கனெக்டர் மூலமாக இயேசு கிறிஸ்து என்னிலே வாழ்கிறார் என்று படிச்சோம். ரொம்ப சிம்பிளா சொன்னா. இங்கே நம்ம ஒரே ஒரு சொற்றொடரை மாத்திரம் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். விசுவாசத்தின் கிரியை, ஆங்கிலத்திலே தி ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். சோ விசுவாசத்திலே கிறிஸ்து என்னிலே வாசமா இருக்கும் போது நான் செய்யும் கிரியைகள் விசுவாசத்தின் கிரியைகளாக மாறுகிறது. தி ஆக்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த் விசுவாசத்தின் கிரியைகளாக மாறுகிறது. நல்ல கவனிங்க, நாம் ரட்சிக்கப்படுகிற விசுவாசம் அது தனியா இருக்காது, அது கிரியை செய்கிற விசுவாசம். இட்ஸ் a very active faith. இப்போ ஆபிரகாமை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. சரீரம் செத்துதான் இருக்கிறது,
100 வயதை எட்டி கொண்டிருக்கிறேன். பலவீனத்தினுடைய, சரீரத்தின்படி பலவீனத்தினுடைய உச்சகட்டம் பலன் இல்லாமை. சாராளுடைய கர்ப்பம் முற்றிலும் செத்து போனது, பலன் இல்லாமை. ஆனால் அவள் பிள்ளை பெறுவதற்கு பலன் பெற்றாள் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல வாசிக்கிறோம். சோ தான் சுதந்திரிக்க போகிறவைகளை குறித்து மிகவும் பலமுள்ள ஸ்ட்ராங் ஃபெய்த், he grew in strength. So ஒரு சாராம்சத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இந்த விசுவாசம் என்பது பாவியிலும் 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 இந்த பாவத்திலிருந்து மேற்கொள்ள, பாவத்தின் பாவ கிரியைகளிலிருந்து மேற்கொள்ள எவ்வளவோ முயற்சி செய்து முடியாமல் வீழ்த்தப்பட்டவனாக, தொடர்ந்து வீழ்த்தப்பட்டவனாக, முற்றிலும் என்னால் முடியாது என்கிற நிலைமையில அந்த சப்ஜெக்ட், அதாவது விசுவாசம் வைக்கிற நபர் வருகிறார். And he looks unto இப்போ ரியாலிட்டி தான் பலவீனமாக இருக்கிறது, ஆனால் விசுவாசம் பலவீனமாக இல்லை. ஏனென்றால் விசுவாசிக்கிறவர் பலனுள்ளவர். What an amazing truth, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். சோ அருமையானவர்களே, நம்முடைய ரட்சிப்பு என்னை சார்ந்ததல்ல, நான் யாரை விசுவாசிக்கிறேன் என்பதை சார்ந்தது. மிக முக்கியமானது. இப்போ ஆக்சுவலா நான் சொல்ல வேண்டிய காரியத்துக்கு இன்னும் ஒரு 10-15 நிமிடம் தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மிகவும் உன்னிப்பாய் கவனிங்கள். ஒரு அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிற அந்த கெட்ட குமாரனுடைய பேரபிள்னு சொல்றோம்ல, அதை தான் நான் இங்கே கொண்டு வர விரும்புகிறேன். அந்த பேரபிள் தான் the simplest பேரபிள். இந்த காரியத்தை நாம தெளிவாக அதுல கற்றுக்கொள்ள முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துக்கு நாம திருப்போம். அதுக்கு முன்னால ஒரு சின்ன டெஃபினிஷன், விசுவாசத்திற்கு ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை நாம பார்த்தோம். ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னது. இன்றைக்கு தாமஸ் வாட்சன் சொன்ன ஒரு கொட்டேஷனை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இட்ஸ் an amazing statement, amazing statement. முதல்ல ஆங்கிலத்துல வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியலைன்னா பரவாயில்ல, தெளிவாக தமிழிலே 2-3 முறை சொல்ல முயற்சி செய்கிறேன். நன்றாக கவனிங்கள், கீழ கவனிங்க. Saving faith lives in a broken heart. It always grows in a heart humbled by sin, in a weeping eye and a tearful conscience. So விசுவாசத்தினாலே வாழ்தல் என்னெல்லாமோ பார்த்தது எல்லாமே புரியாட்டாலும் தயவு செய்து விட்டுருங்க, நம்ம திரும்ப கூட அதை கேட்டுக்கலாம். இப்போ தமிழிலே இந்த கொட்டேஷனை நான் சொல்றேன். ரட்சிக்கும் விசுவாசம் என்பது நொறுங்கிய இதயத்தில் வாசம் செய்கிறது. பாவத்து நிமித்தம் தாழ்மைப்படுத்தப்பட்ட இதயத்திலும் அழுது கொண்டிருக்கும் கண்களிலும் கண்ணீரின் மனசாட்சியிலும் தான் அது எப்போதும் வளருகிறது. கொஞ்சம் ஆபிரகாமுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஆபிரகாமுடைய இமோஷன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ் நமக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பது இங்கே எழுதப்படவில்லை, என்ன நடந்தது என்று. ஆனா யூகிக்க முடியும். சரீரம் செத்தது. அவன் சில நேரத்துல ஆண்டவரிடத்துல அவன் சொல்றான், ஆண்டவர் திரும்பியும் அவனுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை ரினியூ பண்ணுகிற ஒரு இன்ஸ்டன்ஸ்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதெல்லாம் நீ சொல்றீரே, நீர் எனக்கு சந்தானத்தை தரலையே, புத்திர சந்தானத்தை எனக்கு தரலையே அப்படின்னு சொல்லுவோம் ஒரு இடத்துல.
அதுக்கு ஆண்டவர் ஒரு மறுமொழி சொல்லுவார். அப்புறம் இன்னொரு இடத்துல, ஓகே, எலியேசர் உமக்கு முன்பதாக இருக்கிறான். அதுக்கு பிறகு இன்னொரு இன்ஸ்டன்ஸ்ல, இல்ல இஸ்மவேல் உமக்கு முன்பாக இருக்கிறான். இப்படியெல்லாம் சொல்லும் போது ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் இமோஷன். அவனுடைய இமோஷனை கொஞ்சம் புரிந்து கொள்ள நம்ம முயற்சி செய்வோம் அருமையானவர்களே. அதுதான் இங்க நான் செத்து கொண்டு போகிறேன் சரீர பிரகாரமாக. 100 வயதை எட்டுகிறது. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது, சந்ததி உண்டாகும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சாராளுக்கே குமாரன் உண்டாவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். சோ அவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட ஒரு நொறுங்கிய நிலைமையில இருந்திருக்கும் என்பதை நாம கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. திரும்பியும் அந்த கொட்டேஷனை வாசிக்கிறேன். ரட்சிக்கும் விசுவாசம். விசுவாசம் அப்படிங்கிறது சிம்பிளா நாம புரிந்து கொள்ள முயற்சிப்போமே, ஆனால் இதுதான். போன வாரம் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொன்னேன். அந்த வெள்ளைக்கார மிஷனரி இந்த விலையேறப்பெற்ற இந்த வெகுமதிக்கு நான் எந்த விலைக்கிரயமும் செலுத்த முடியாது என்று நொறுங்கிய இருதயத்தோடு நடுங்கிய கைகளிலே வாங்கிக் கொள்வதை போல, திரும்பியும் வாசிக்கிறேன், ரட்சிக்கும் விசுவாசம் நொறுங்கிய இதயத்தில் வாசம் செய்கிறது. பாவத்து நிமித்தம் தாழ்மைப்படுத்தப்பட்ட இதயத்திலும் பாவத்து நிமித்தம் அழுது கொண்டிருக்கும் கண்களிலும் கண்ணீரின் மனசாட்சியிலும் தான் அது வளருகிறது அல்லது பலன் பெறுகிறது. ஆபிரகாம் விசுவாசிக்க பலனற்ற நிலைமையிலே அவன் விசுவாசத்திலே பலவீனனாயிருக்கவில்லை, மாறாக அவன் விசுவாசத்திலே வல்லவனானான். That is why God was glorified in that faith. ஆகையினாலே தான் இந்த விசுவாசத்திலே தேவன் மகிமைப்பட்டார். ஒரு பியூட்டிஃபுல்லான பேசேஜுக்கு நம்ம போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். இதை எந்த அளவுக்கு என்னால நேரம் எப்படி இருக்கும்னு தெரியல, பட் ஸ்டில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை வாசிப்பதற்கு முன்பதாக நாம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இங்கே இந்த நம்ம வாசிக்க வேண்டியது 16வது இந்த இழந்து போன மகன். ஸோ ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள். நல்ல கவனிங்க, இதுல யூசுவலா நம்ம என்ன நினைப்போம்னா, அந்த முதலாவது குமாரன் அல்லது இளைய குமாரன் தான் இழந்து போனவன் அப்படின்னு நினைப்போம். ஒரு விதத்திலே அவன் இழந்து போனவன் என்றாலும் ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து இங்கே ஹைலைட் பண்ணி சொல்வது மூத்த குமாரனை தான். இந்த யாருக்கு இவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்றால், இது வாசிக்க சமயம் இல்லை, நான் சொல்லிடுறேன், நீங்க புரிஞ்சுக்க முடியும். இங்கே பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேத பாரகர்களும் இங்கே இயேசுவுக்கு முன்பாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நாங்களெல்லாம் பரிசுத்தவான்கள், இயேசு கிறிஸ்து பாவிகள் ஆயக்காரர்களோடு கூட நண்பர்களை போல பழகிறார், அவர்களோடு கூட உணவு அருந்துகிறார், அவர்களை நேசிக்கிறார் என்று சொல்லி எங்களை வெறுக்கிறார் என்று. நல்ல கவனிங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தேன், அல்லது இந்த பாவிகளுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிறத சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. இங்கே இந்த வேத பாரகர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் என்ன சொல்லுகிறார்? எல்லாரும் பாவம் செய்தவர்கள் தான், எல்லாரும் பாவிகள் தான். இந்த வேத பாரகர்களும் பரிசேயர்களும் பாவிகள் தான். ஆனால் மனம் திரும்ப நாங்கள் பாவிகள் என்ற உணர்வு அவர்களுக்கு இல்லை. நாங்கள் இழந்து போகப்பட்டவர்கள், இழந்து போனவர்கள் என்ற ரியலைசேஷன் அவர்களுக்கு இல்லை. மனம் திரும்ப வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஒரு வசனத்தை பாருங்க. இதுக்கு முந்தின 2 பேரபிளை சொல்லும் போது 7வது வசனம், அதாவது லூக்கா 15:7,
அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து இங்க சொல்லும்போது இதை நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா யூசுவலா மிஷனரி கூடுகைகள்ல அல்லது யூசுவலா சபைகள்ல இப்படி சொல்லுவாங்க, இப்படி ஒரு புரிந்து கொள்ளுதல், அதாவது சபையிலே திருச்சபையிலே இருக்கிறவர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள். இவங்க அந்த 99 ஆடுகள் 99 ஆடுகள் சபைக்குள்ளே இருக்கிற ஆடுகள். ஒரு ஆடு ரட்சிக்கப்படாத ஆடு வெளியேந்து கொண்டு வரணும்னு சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதனுடைய சாராம்சம் அது அல்லவே அல்ல. இந்த 99 ஆடுகள் என்று சொல்லக்கூடிய இந்த வேதபாரகர்கள், பரிசேயர்கள், அவர்களும் மனம் திரும்பணும். அவர்களுக்கும் மனம் திரும்பணும். ஆனா அவங்க தங்களை மனம் திரும்ப, தங்களை குறித்து மனம் திரும்ப அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு மனம் திரும்புதல் அவசியம் இல்லை, நம்ம ஏற்கனவே தேவனுடைய பிள்ளைகள் என்று நினைக்கிறார்கள். சோ அப்போ இந்த மனம் திரும்ப 7வது வசனத்தை திரும்பியும் பாருங்க. மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்கள்னா நீதிமான்கள் என்று தங்களை எண்ணிக்கொள்ளுகிறவர்கள், அவங்களும் வெளியே தான் இருக்காங்க. ஆக்சுவலா திருச்சபைக்கு வெளியே தான். ஆனால் இந்த ஒரு ஆடு, அந்த லாஸ்ட், அதை தான் இங்க கொண்டு வரார். இங்க இளைய குமாரனை, அருமையானவர்களே, இந்த இளைய குமாரனிலே பார்க்கிறது தான் விசுவாசம். மூத்த குமாரன் எதற்கு அடையாளமாய் இருக்கிறான் என்றால் லிவிங் பை த லா. அந்த நாம அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்துல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட விரும்புகிற அந்த கேட்டகரியில தான் இந்த மூத்த குமாரன் இருக்கிறான். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்க தொடர்ந்து அதை சிந்தனை செய்யுங்கள். ஒருவேளை இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்த்திருக்கலாம். இந்த பெர்ஸ்பெக்டிவ்னு இல்லை, இதுதான் அர்த்தம். இந்த பேரபிளினுடைய அர்த்தம் இதுதான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இயேசு சொல்லுகிறார். சோ இளைய குமாரனிடத்தில் காணப்பட்டதுதான் ரட்சிக்கும் விசுவாசம். அவ்வளவுதான், சிம்பிள். இந்த ரட்சிக்கும் விசுவாசம் எனக்கு எப்போதாயிலும் உண்டானதா? இந்த ரட்சிப்பின் விசுவாசத்திலேதான் நான் வாழ்கிறேனா? அது ரொம்ப முக்கியம். அதாவது அன்றாடகம் இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். 17வது வசனம் தொடங்கி வாசிக்கிறேன். அதுக்கு முந்தி உள்ளதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஸ்டோரி தான். 16வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். 17ல இருந்து நல்ல கூர்மையா கவனிங்க. 16ல இருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். இந்த 17வது வசனம் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் ஃபெய்த்தினுடைய முதலாவது ஸ்டெப். அல்லது இந்த ரட்சிக்கும் விசுவாசம் என்பது ஒரு ஆக்டிவான ஃபெய்த். அது எப்படி கிரியேட் செய்கிறது என்பதை தான் இங்கிருந்தே நாம பார்க்கிறோம். முதலாவது ரியலைசேஷன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நீங்க உங்க மைண்ட்ல இன்னொரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி தாழ்மையா வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த ஆப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த உண்மையான சுவிசேஷத்தினுடைய 4 அம்சங்கள், அந்த 4 அம்சங்களையும் விசுவாசிப்பதுதான் கிறிஸ்தவ விசுவாசம். அந்த 4 அம்சங்களையும் இங்க நம்ம பார்க்க முடியும். சோ இந்த முதலாவது அம்சம் என்ன? உங்களுடைய மனதுல நீங்க கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஆசம் ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட். தேவனாகிய கர்த்தருடைய அளவில்லாத நீதி, அவருடைய நியாயம், அவருடைய பரிசுத்தம், இவைகள் எல்லாம்
அவருடைய உண்மை, அவருடைய ட்ரூத்ஃபுல்னஸ், அவருடைய ஹோலினஸ், அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய நீதியினுடைய ஐஸ்வர்யம், இததான் அவன் இங்க ரியலைஸ் பண்றான். எப்படி? அவனுடைய புத்தி தெளிகிறது. அதான் விசுவாசத்தினுடைய ரட்சிக்கும் விசுவாசத்துல முதலாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகிறது. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகிறது? தன்னுடைய தகப்பனை குறித்து சிந்திக்கிறான். என்னுடைய தகப்பனாருடைய ரிச்னஸ் என்ன? அங்கே வேலைக்காரருக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு உண்டு. there is richness. அப்படின்னா அவர் he is such a liberal man. அவர் வேலைக்காரங்களுக்கு கூட கஞ்சத்தனம் பார்க்கறது இல்ல. லிபரலாக ஆசீர்வாதங்களை அள்ளி வழங்குகிறவர் வேலைக்காரருக்கு கூட. அதோடு சேர்ந்து உள்ளது அடுத்தது, அவன் இந்த புத்தி தெளியும் போது அவன் சொல்லுகிறான், அவனுக்குள்ளே சொல்லுகிறான், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இதுல ரெண்டு காரியம் தொக்கி நிக்குது. ஒண்ணு அந்த தகப்பனுடைய ரிச்னஸ், தகப்பனுடைய குணாதிசயங்களை அவன் விசுவாசிப்பது, அந்த ஆஸ்பெக்ட் இன்னும் வளருகிறத நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறான்? பரத்துக்கு விரோதமாகவும். பரிசுத்த ஆவியானவர் மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இயேசு மிக அழகாக சொல்லி இருக்கிறார். ஏன் பரத்துக்கு விரோதமாக? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே அந்த யூத ஜூவிஷ் கான்டெக்ஸ்ட்ல தகப்பன் சாகிறதற்கு முன்பதாக அவருடைய ப்ராப்பர்ட்டி டிவைட் ஆகிறது என்பது, இதை பிரித்து எனக்கு கொடும் என்று சொல்வது நீர் மரித்து போவீராக என்று சொல்வதற்கு சமானம். அது ஒரு தகப்பனுக்கு மிக பெரிய ஒரு கௌரவ குறைவு, கனவீனம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரத்துக்கு விரோதமாகவும் என்று ஏன் சொல்லுகிறான் என்றால், தேவனுடைய நீதியின்படி நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது, அதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த வேர்ஷனையே நம்ம பார்க்கிறது நல்லது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், மத்தேயு 15வது அதிகாரம் 4வது வசனம். இன்னொரு கான்டெக்ஸ்ட்ல இயேசு சொல்றாரு, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே என்று இயேசு சொல்லுகிறார். தேவனுடைய கற்பனையை இயேசு கிறிஸ்து ஃப்ரெஷ்ஷா கொண்டு வருகிறார். என்ன? உன்னுடைய தகப்பனையும் தாயையும் நீ இருதயத்திலே கனம் பண்ணாவிட்டால் நீ சாக வேண்டும் என்பது தேவனுடைய தீர்ப்பு. It's the law of God. இத ஹெவியா யூதர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இவனுடைய ரியலைசேஷன், இந்த இளையகுமாரன் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லும் பொழுது, நான் நித்திய நரக ஆக்கினைக்கு உட்பட்டவன் என்பதை விசுவாசிக்கிறான், ரியலைஸ் பண்ணுகிறான், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறான். the intensity அல்லது the gravity of his own sin, தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய நீதி, அதனுடைய அந்த ஆசம்னஸையும் ரொம்ப மிக உன்னதமாக பார்க்கிறான். அதை உன்னதமானதாக பார்க்கும்போது தான் எப்படிப்பட்ட பாவி என்பதையும் அவன் உணர்கிறான். சோ இந்த ரட்சிக்கும் விசுவாசத்திலே இதெல்லாம் அம்சங்கள், அருமையானவர்களே. ஓகே, அடுத்தது, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஸோ ரெண்டு ஆஸ்பெக்ட் மேல அவனுடைய விசுவாசத்தை நம்ம பார்த்துட்டோம். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, மை அன்வர்தினஸ். ஸோ இந்த ரட்சிப்பின் விசுவாசம் என்பது என்னுடைய அன்வர்தினஸை, என்னுடைய தகுதியின்மையை தெளிவாக பார்க்கிறது அல்லது சரியாக நிதானிக்கிறது. அதனுடைய இன்டென்சிட்டியில அது பார்க்கிறது. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அப்ப எதுக்குதான் பாத்திரன்? உம்முடைய கூலிக்காரரில்
ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். இவ்வளவுத்தையும் அவனுடைய உள்ளத்திலே அவனுடைய இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். அதான் விசுவாசம். இந்த விசுவாசம் அது டொசைலாக, அது கிரியையற்றதாக இல்லை. அது உள்ளேயே கிரியை செய்கிறது, உள்ளேயே அது சொல்லிக் கொள்ளுகிறது, உள்ளேயே அது சரியான ஒரு ரியலைசேஷனுக்குள்ளாக வருகிறது. அப்புறம் it becomes more active. அந்த ஃபெய்த் என்ன செய்கிறது என்றால் 20ஆம் வசனத்துல he stood, எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்திலே வந்தான். இப்ப இதுக்கு பிறகு நடக்கிறது எல்லாமே நான்காவது ஆஸ்பெக்ட் விடப்பட்டிருக்கு. அதை பத்தி நான் சொல்லுவேன். அந்த 4வது ஆஸ்பெக்ட் நடக்கிறது இதுக்கு பிறகு. அதாவது இந்த 2 ஸ்டெப்புக்கு பிறகு விசுவாசம் என்பது இட் கீப்ஸ் ஆன் ரிசீவிங் அண்ட் ரிசீவிங். பட் இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்பும் டு த கோர். அப்போ அந்த ரியலைசேஷனோட இப்போ உங்களுடைய இமேஜினேஷன்ல அவனை கற்பனை பண்ணி பாருங்க. நிறைய சண்டே கிளாஸ் சில்ட்ரனுடைய படங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் அப்போல இருந்தே. அப்படிதான் அதை விட கேடு கட்டத்தனமாக நாற்றம் எடுத்தவனாக நடுங்கி கொண்டு அவன் வந்து கொண்டிருக்கிறான் டுவர்ட்ஸ் த ஃபாதர்ஸ் ஹவுஸ். அவனுக்குள்ளே பெரிய ஒரு சந்தேகமும் இருக்குது. நான் இவ்வளவு பயங்கரமான பரத்துக்கு விரோதமான அந்த ஃபாதருக்கு விரோதமாகவும் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்து இவ்வளவு பயங்கரமான பாவியா நான் இருக்கிறேன், இவ்வளவு துரோகம் செய்திருக்கிறேன், என்னை என்னுடைய தகப்பன் ஏற்றுக்கொள்வாரா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் வந்து இதை அனுபவிப்பதற்கு அல்லது வீட்டுல தங்கி இருக்கிற காலத்திலே இதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இப்பதான் அந்த இப்பதான் அந்த சந்தர்ப்பம் வருது. சோ அவர் ஏற்றுக்கொள்வாரா, என்னை ஒரு கூலிக்காரனாக அவர் ஏற்றுக்கொள்வாரா என்கிற சந்தேகம் அவனுக்கு இருக்கிறது. அந்த சந்தேகத்தோட நடுங்கி கொண்டு அவன் தள்ளாடி மெதுவா, அந்த சந்தேகம் இருக்கிறதுனால மெதுவா சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேற வழியே இல்லாம குற்றுயிரும் கொலையுயிருமாக அல்லது செத்தவனை போல தன்னுடைய சரீரத்தை அவன் இழுத்து கொண்டு நடந்து சென்று கொண்டே இருக்கிறான். தூரத்திலே வீட்டை பார்க்கிறான், இருதயம் அடித்து கொள்ளுகிறது, பயந்து கொண்டே வருகிறான். தூரத்திலே ஒரு மனிதன், ஒரு ஒரு grown up man ஓடி வருகிறதை பார்க்கிறான். ஒரு வயதானவர் அல்லது பெரியவர் ஒரு பெரியவர் ஓடிக்கொண்டு வருகிறார். இல்ல ஒரு பெரிய ஃபாதர் உங்க இமேஜினேஷன்ல எப்படி எல்லாமோ இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் ஓடி வருகிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஓடி வந்து அவன் அணைத்து கொள்ளுகிறான். அப்போ இவன் பேசுகிறான். சோ அதை வாசிக்கிறேன் தொடர்ந்து 20ஆம் வசனத்துல. அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். நாற்றம் எடுத்து பன்றிகளுக்குள்ளே உழன்று கொண்டிருந்த, பன்றிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தவிடாகிலும் எனக்கு யாராவது கொடுக்க மாட்டார்களோ அதையும் கொடுக்கவில்லை. அந்த தவிடு இந்த காரியங்களிலே புழங்கி கொண்டிருந்தபடினாலே நாற்றம் எடுத்து கொண்டிருந்த அவனை முத்தம் செய். அப்போ இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஐ எம் அன்வர்தி. அடுத்த சென்டென்ஸ் அவன் யோசித்திருந்ததை சொல்லல. வேலைக்காரரில் ஒருவனாக சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வராதபடிக்கு அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரை நோக்கி உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, சோ அந்த இன்டென்சிட்டியை பாருங்களேன். பன்றிகளின் ஊடே உழன்று கொண்டிருந்தவன் அந்த வேலைக்காரரிலும்
புதிய ரெக்ரூட்டா இருக்கிற சின்ன வேலைக்காரனாக என்னை வைத்துக் கொள்ளும். அது கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கூட நான் அக்செப்ட் பண்ணப்படுவேனா அப்படின்னு சொல்லும்போது, உயர்ந்த வஸ்திரம், கைக்கு மோதிரம், கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வாருங்கள், we will rejoice, நாம புசித்து சந்தோஷமா இருப்போம். So the extent of mercy and the grace, the love that is being showered upon him, அவனுக்கு பொழியப்படுகிற இந்த காரியங்களை கொஞ்சம் பாருங்க. சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் லிவிங் பை ஃபெய்த். லிவிங் பை ஃபெய்த். அப்போ இப்படி நாம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அன்றாடகம் இப்படி வாழ்வது அல்லது இந்த நிலைமையினுடைய ரெப்படிஷன். ஸோ என்னுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் சொல்லும்போது நிச்சயமா இதுவும் எனக்கு பாவமாக மாறலாம். பரவாயில்லனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் உன்னிப்பாக இதை கம்பேர் பண்ணி பாருங்க. இது சமீப நாட்கள்ல என்னுடைய கிளாஸ் 2 மணி நேரம் கிளாஸ் முடிக்கிற அன்னைக்கு, வெள்ளிக்கிழமை கிளாஸ் முடிஞ்சதுன்னா சனிக்கிழமை காலையில நான் எழும்பும்போது, அதே மாதிரி சனிக்கிழமை 2 மணி நேரம் கிளாஸ் முடிச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில எழும்பும் போதும் எனக்கு ஒரு பெரிய போராட்டமான காலையா தான் இருக்கும். என்ன காலை என்றால், நான் பேசின எல்லாமே ரீவைண்ட் ஆகி வரும்போது அநேக இன்ஸ்டன்சஸ்ல நான் சொன்ன காரியங்கள், நான் பேசின காரியங்கள் என்னுடைய இருதயத்தினுடைய மேட்டிமையிலிருந்து, பெருமையிலிருந்து வந்ததாக அந்த உணர்த்தப்படுவேன். அப்படி உணர்த்தப்படும் போது, அந்த ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போதே ஒரு பெரிய பாரமாக தான் இருக்கும். வெளியே வரும்போது இது ரொட்டீனா நடக்குது, நான் ஒரு பெரிய பரிசுத்தவான் என்பது அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ப்ளீஸ் தயவு செய்து இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அப்படிப்பட்ட பெருமையும் கலந்து நிச்சயமா இருக்கலாம். அதை நான் நாளைக்கு பார்ப்பேன், நானே ஆராய்ந்து பார்ப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் புரிந்து கொள்ளும்படியா இதை கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக இன்வேரியபிளி நான் இதே இந்த குமாரனுடைய காரியத்தை தான் நான் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அதனால இதை கொண்டு வருவது நல்லது. இது அருமையான அப்படி நான் வெளியே வரும்போது எவ்வளவு கேவலமாக அந்த மக்களுடைய அப்ரிசியேஷன், மக்கள் என்னை குறித்து நல்லா நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காகன்னு சொல்லி நான் அதை சொல்லியிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கெட்ட குமாரனை போல நான் போயிட்டேன்னு அர்த்தம். நான் என்னுடைய சுய மகிமையை நாடி, அல்லது பன்றிகளுக்கு கிடைக்கிற தவிடு எனக்கு கிடைக்குமா என்று சொல்லி, so I have left the father's house ன்னு அர்த்தம். and ஒவ்வொரு நாளும் காலையில I need to come back to the father's house. அந்த பிதாவினுடைய வீட்டிலே ஏராளமான அன்பு உண்டு. There is richness of love, richness of the acceptance. அந்த இரக்கம், கிருபை என்பது அது பெரிய ஐஸ்வர்யமாக புரண்டு கொண்டு வருகிறது. நான் செய்த அந்த பாவமான காரியங்கள்ல ரொம்ப நேரம் இருந்துடக்கூடாது. அதுல விசுவாசத்தினாலே வாழ்வது என்றால் என்ன என்பதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சோ அது என்னை இந்த 17வது வசனத்துல இந்த புத்தி தெளிந்து எழுந்து இதெல்லாம் குயிக்கா நடக்கணும். ஆவியில எழுந்து, புத்தி தெளிந்து எழுந்து, trusting in the enormous love and mercy and grace of the Father. அதை தான் நான் முதலாவது ரியலைஸ் பண்ண வேண்டும். அதுக்கு பிறகு and then அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, there will be a great joy, entering into the Father's joy. So இதுதான் விசுவாச வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது இந்த ஒரு சைக்கிள்.
ஸோ இது வந்து இதுல மூன்றாவது ஆஸ்பெக்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுதான் நமக்கு அந்த the preciousness of the price, PRICE. ஸோ இங்க நம்ம பார்த்தது, அதாவது 21வது வசனத்துல இருந்து 24வது வசனம் வரையிலும் அந்த பிதா ஃபாதர் அந்த மகனுக்கு காண்பிக்கிற அவன் மேல பொழிகிற எல்லா அந்த அன்பு, இரக்கம், கிருபை, அந்த மோதிரம், இது எல்லாமே the preciousness of the prize, PRIZE. ஆனா இடையில ஒண்ணு மிஸ்ஸிங் சொன்னேன், the preciousness of the prize. அது வந்து இப்போ நடக்கல, அதனால இதுல இன்க்ளூட் ஆகல. ஆனா அதையும் சேர்த்தோன்னா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனம் திரும்பிய மைந்தன் சொல்லி சில பேர் அதை சொல்லுவாங்க. அது போல அப்போ அதை காட்டிலும் மேலான ஒரு ஃபெய்த் நமக்கு இருக்கும் அருமையானவர்களே. பிகாஸ் we have the cross, the understanding of the cross, doctrine of the cross. சிலுவையை குறித்த உபதேசம் நமக்கு உண்டு. அங்கே என்னுடைய பாவத்தை எல்லாம் சுமந்தவராக நிர்வாணமாக நிற்கிற ஒரு இயேசு கிறிஸ்துவை நாம பார்க்கிறோம். அவர் மேல் என்னுடைய, நான் இப்போ செஞ்ச பாவம் அல்லது இந்த 2 மணி நேர கிளாஸ்ல நான் வந்து என்னுடைய இருதயத்திலிருந்து எழும்பின அந்த பெருமையின் எண்ணங்கள், பொறாமையின் எண்ணங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் சுமந்தவராக, எல்லாவற்றினுடைய தண்டனையும் சுமந்தவராக அவ்வளவு பெரிய பிரைஸ் பே பண்ணி இருக்கிறாரு என்பதை நான் நினைக்கும் போது I can freely enter into the joy. ஸோ இந்த விசுவாச வாழ்க்கை என்பது மிகவும் மிக 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 மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. அந்த 1 பேதுரு 1:8 வாசிக்கிற மாதிரி, அது சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷத்தினால் களிகூறுகிற ஒரு வாழ்க்கை. அருமையானவர்களே, இதை வந்து மூத்த குமாரனுடைய காரியத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னும் தெளிவா நம்ம பார்க்க முடியும். அதற்கு நேரம் இல்லை. மேபி நீங்க கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்ல நம்ம பண்ணலாம். இல்லாட்ட நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதற்கு நேர ஆப்போசிட்டா அவனுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். அந்த கோபம், எரிச்சல், லவ்லெஸ்னஸ் அழகா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நடைமுறையில என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணுவாராக. அந்த விசுவாசம் என்கிற அந்த காரியம் நம்ம இந்த மாலை வேளையிலே கல்வாரி மலைக்கு ஒரு முறை கூட கொண்டு வருமானால் that will be an amazing thing. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அநேக காரியங்களை குறித்து கேர்லெஸ்ஸா இருந்திருக்கலாம். ஆனா இந்த சிலுவைக்கு முன்னால நம்ம வரும்போது சின்ன சின்ன காரியம்னு சொல்லி நாம எண்ணுனதெல்லாம் சின்ன சின்ன காரியம் இல்லை. ஆக்சுவலா பொறாமையின் எண்ணங்கள், பெருமையின் எண்ணங்கள், இந்த காரியங்கள் எல்லாமே, எரிச்சல், கோபம், இவைகள் எல்லாமே வந்து அங்க பெருசா தெரியும். இவைகள் எல்லாவற்றுக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் நேசிக்காத அந்த பாவங்களினுடைய ஹீப், அவைகளினுடைய தண்டனைகள் எல்லாம் அவர் மேல் விழப்பெற்றவராக இந்த விசுவாசம் நம்மை பார்க்க செய்யட்டும். இந்த மாலை வேளையிலே நம்முடைய விசுவாசத்தின் கண்களை தேவன் அகலமாய் திறந்து அவைகளை பார்க்கவும், ஒரு முறை கூட அவர் அண்டையிலே வர, இந்த சிலுவை அண்டையிலே வர பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஓவர் டு தம்பி இளங்கோ.